விதிகள், வெற்றிக்கு விதிகள் 10 விதிகளை நான் தொகுத்து வச்சிருக்கேன். அதில் முதல் விதி லா ஆஃப் பொட்டென்ஷியாலிட்டி, அக ஆற்றல் விதி. நமது அக ஆற்றல் அளப்பரியதான். அதிசயம், நமக்குள்ளே பொதிந்திருக்கிற அதிசயங்கள். இப்போ நமது இதயம் ஒரு நாளைக்கு எத்தனையோ கேலன் ரத்தத்தை பம்ப் பண்ணுதான். அதே மாதிரி நம்முடைய கிட்னி சல்லடைகள், எத்தனை சல்லடைகள், மூளையில் இருக்க நியூரான்கள் எவ்வளவு. அப்போ அவ்வளவு ஆற்றல் ஒவ்வொன்றுக்கும் இருக்கா. ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்ல தான் நம்ம வாழ்க்கை இருக்கா. என்ன சொல்கிறாரு, ஒரு பையன் ஒரு மதிப்பெண் எடுத்தா, 50 மதிப்பெண் எடுத்தா என்ன பொருளாமா, அவங்கிட்ட அளப்பரிய ஆற்றல் இருக்கு. சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாயனா பாரதி. எல்லாருக்கும் சுடர்மிகும் அறிவு இருக்கு. ஆனால் அந்த 50 மார்க் எடுத்தான்னா என்ன பொருளா, அவனுடைய பயிற்சியும் முயற்சியும் 50% பொருளாம். ஒருத்தன் 20 மார்க் எடுத்தா அவனுடைய பயிற்சியும் முயற்சியும் 20%. ஒருவன் 100 மார்க் எடுக்கிற போது முழு முயற்சியும் முழு பயிற்சியும் இருக்குங்கிறாங்க. அப்ப பயன்படுத்துதல் நமது ஆற்றல் போது. ஏன் நிறைய பேர் ஏழையா இருக்கான், எல்லாரும் ஒரே மாதிரி தானே. அப்ப சொல்றாரு திருக்குறள்ல, அவர் வேற விதத்துல சொன்னாலும், இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நூலாதார் பலர்னார். இலர் பலராகிய காரணம், ஏன் எல்லாத்தையும் இல்லை, அவன் முயற்சி, இந்த ஆற்றலை அக ஆற்றலை பயன்படுத்தியவங்க குறைவு, அவங்க நூலாதார் பலருங்கிறார். அப்போ இந்த அக ஆற்றல்ங்கிறதுக்கு மிகப்பெரிய பொருட்களை எல்லாம் கொண்டு ஸ்பிரிச்சுவலாக அதை எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, நமக்கு இருக்கிற ஆற்றலை நம்ம பயன்படுத்தணும். அதில் அந்த எவ்வளவு பயன்படுத்துகிறோமோ அதில் தான் நமக்கு வெற்றியே இருக்கு அப்படின்னு இந்த முதல் விதி. இரண்டாவது விதி லா ஆஃப் கிவிங்கிறாங்க. ஈத்துவக்கும் இன்பம்னார், கொடுத்தல் விதி. இப்போ எத்தனையோ வணிக நிறுவனங்கள் இருக்கு. அவங்கெல்லாம் எதை கொடுக்குறாங்க? இன்றைக்கு எல்லாமே நிறுவனங்கள் முழுவதும் ஒன்று பொருட்களை கொடுக்கிறது, இல்லாட்டி சர்வீஸை கொடுக்குது இல்லையா? அப்ப கொடுத்தல் விதி. இந்த உலகமே கொடுப்பதிலும் பெறுவதிலும் தான் இருக்கு. அப்ப ஒரு கணவனும் மனைவியும் எப்ப பார்த்தாலும் ஒரு சண்டையா, புது மன தம்பதிகள் எப்ப பார்த்தாலும் ஒரு சண்டை இருந்ததான். அவர்கள் என்ன பண்ணாங்களாம், ஒரு கவுன்சிலர்கிட்ட போனாங்களாம். அவங்கள்ட்ட கேட்குற போது அவர் நீ என்ன கொடுத்தான்னு கேட்டாராம். இந்த பொண்ணு சொன்னிச்சான், அவர் என்ன இது கொடுக்க இவங்க கொடுக்கறத பற்றி பேசலை. அந்த கணவர் எதுவும் கொடுக்கல, எல்லாம் அவர் இதத்தல்ல அதத்தல்ல அப்படிதான் அவங்க சொன்னாங்களே ஒழிய இவங்க எதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலை. கணவர் அந்த பொண்ணு அது தனியாக ஒரு பொருளிட்டது, அதுக்கு தர்றதில்லை, இதுக்கு தர்றதில்லை, குடும்பத்துக்கு கொடுக்கறதில்ல. அப்போ எனக்குன்னு இருக்கிறது இருந்தால் பெங்கரா. இந்த கொடுத்தல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த கதை. இந்த சொர்க்கத்திலையும் நரகத்திலையும் உணவு வச்சுருந்தாங்க. அந்த உணவை சாப்பிட்றதுக்கு கையை மடக்க முடியாது, கட்டிட்டான், நீளமாக தான் கை இருக்கும். அப்போ நரகத்தில் இருந்தவன் ஒருத்தரும் சாப்பிடாம கடந்து பசி இல்லாதுன்னு இருக்கான். ஆனால் சொர்க்கத்துக்கு போய் பார்க்குற போது இவன் அடுத்தவனுக்கு விட்டுறான், அவன் இவனுக்கு விட்டுறான், கையை தான் மடக்க முடியாது.
அப்ப அந்த கொடுத்தல், அடுத்தவர்களுக்கு கொடுத்தல், நான் எனது என்பான் என்ற செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் பெறும். இவர் என்ன சொல்லிவிட்டாரா, டூ பெக்கர்ஸ் cannot live together. எனக்குன்னு கேட்காதீங்க. அந்த கணவன் மனைவிக்கு கவுன்சிலர் சொன்னது, உங்களால முடிஞ்சதை நீங்க அவங்களுக்கு கொடுங்க, அவங்க உங்களுக்கு கொடுக்கிறது. அப்ப இந்த கொடுத்தல் விதி, கொடுப்பதுதான் இந்த விதி. அந்த கொடுத்தல் விதிங்கிறது இப்ப நம்ம வணிக நிறுவனத்துக்கு என்ன சொல்றேன், இதுவே வாழ்க்கையே கொடுக்கறது தான். அந்த வணிக நிறுவனத்தை எதை கொடுக்குறாங்க, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் கொடுக்குறாங்க. அதோடு இன்முகத்தோடு கொடுக்கறது, அது ஒரு வின்னிங் சுச்சுவேஷன் ஆகுது. நம்ம 5 லவ் லாங்குவேஜஸ்லாம் பேசியிருக்கோம், எல்லாருக்கும் தெரியும். எதை கொடுக்கலாம், கொடுத்தல் விதி, துவக்கும் இன்பம், பரிமாறும் வேளையிலே பசியாறுதல், இதெல்லாம் பேசியிருக்கோம். 5 லவ் லாங்குவேஜஸ் பேசியிருக்கோம். எதை கொடுக்கலாம், அக்கறையான மொழிகளை கொடுக்கலாம்ங்கிறார், அஃபர்மேஷன்ஸ். அப்புறம் எதை கொடுக்கலாம், பரிசுகள், சின்ன சின்ன பரிசுகள். மூன்றாவது எதை கொடுக்கலாம், நமது பிரத்யேகமான நேரம். நம்ம கொடுக்கறதுக்கு இந்த லவ் லாங்குவேஜஸ் பேசியிருக்கா. அப்புறம் பரிசுகள் கொடு, சர்வீசஸ் கொடுக்கலாம், நமக்கு உதவுகிறது, அந்த ஒருவருக்கு ஒருவர் உதவுதல், அந்த சர்வீசஸ். நாலாவதா, அஞ்சாவதா ஸ்பெசிஃபிக் டைம்ஸ் வரும், நேரத்தை சொல்கிறோம். அப்புறம் டச்சஸ் வரும், அவுட் ஆஃப் டச் இஸ் அவுட் ஆஃப் மைண்டு வரும். இப்போ இந்த 5 அக்கறையான மொழிகள், சிறு சிறு பரிசுகள், இதெல்லாம் கொடுக்கலாம் நமக்கு வாழ்க்கையில் வீடு இது வர்றதுக்கு. அப்போ அன்பை கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. எவ்வளவு கொடுக்கலாம், அந்த கொடுத்தல் விதி. ரத்தத்தை பாலாக்கி அம்மா கொடுக்குறாங்க, தாய் கொடுக்குறாங்க. அப்போ தம்மிலிருந்து தமது பார்த்துண்டற்றால் அம்மா அறிவை முயக்குன்னு சொன்னிச்சு திருக்குறள். நம்ம சம்பாதிச்ச பொருளை வச்சு நம்ம வீட்டில் இருந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து வாழ்தல் இன்பத்துக்கு தாம்பத்திய இன்பத்தை இணையாக காட்டுறாரு அவர். அது மாதிரி ஓமையை எங்கேயும் பார்க்க முடியாது. மங்கை மணாளனோடு ஆடியதை சொல்ல முடியுமான்னு இது சமய நூல்கள் கேட்குது, அது உணரக்கூடியது. ஆனால் முடியும்னு சொல்லி பகிர்ந்து உண்ணுதல், கொடுத்து உண்ணுதல், அதுதான் திருக்குறள் சொல்லுது. பார்த்து நுடைத்தாயினில் வாழ்க்கை சொல்லுச்சு. அப்ப இந்த கொடுத்தல் விதி அப்படிங்கிறது சாதாரண விதி இல்லை. நம்ம அதான் சொல்றேன், கொடுக்கிற போதே பரிமாறும் வேளையிலே பசியாறுதல், அதில் தான் நடக்குது. அப்ப 2வது விதியாக இந்த கொடுத்தல் விதியை சொல்றாங்க. 3வது விதி ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன். அது நிறைய பேசியிருக்கோம், லா ஆஃப் அட்ராக்ஷனு. எண்ணங்கள் பேசுகிறோம். அப்போ நல்லது நல்லதை ஈர்க்குங்கிறார். நல்லதை ஈர்க்கும். அப்போ ஒரு எரிச்சலோடு எங்கேயாவது பேசினோம்னா திரும்பி நமக்கு எரிச்சல் தான் கிடைக்கிது. நீங்கள் மனைவியாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, எங்கேயும் ஒரு எரிச்சல் பட்டு பேசுகிறோம்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன நடக்குது, அந்த எரிச்சல் தான் திரும்பி வருது. பேசி பாருங்களே, அன்போடு பேசினா இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன்களோ வன்சொல் வழங்குவதுன்னு கேட்டாரு. கடுமையான சொல்லுவியா, இன்சொல்ல சொல்லி பாரு. சொல்லுதல், அதாவது கொடுத்தல்ல, அது முக்கியமான விஷயம். அப்போ அது ஈர்ப்பு விதி, ஒன்றோடு ஒன்று இந்த விதிகள் எல்லாம் சேர்ந்தது தான். ஒன்றும் இப்போ தனித்தனியாலாம் பிரிக்க முடியாது. ஈர்ப்பு விதி, நீ கொடுத்தாதான் உனக்கு கிடைக்கும்ங்கிறது மாதிரி தான். இந்த பிரபஞ்சம்லாம் கொடுக்குங்கிறாங்க. அது இந்த உலகம் தான், மனிதர்கள் தான் சுற்றி இருக்க மனிதர்கள்கிட்ட கண்ணாடி மாதிரிங்கிறான். கண்ணாடி முன்னாடி நம்ம முறைச்சா அதுவும் முறைக்குது, நம்ம சிரிச்சா அதுவும் சிரிக்குது. அப்போ இந்த ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன் நிறைய அதில் பேசுகிறாங்க. அப்போ என்ன, ஆஸ்க், கிவ், ரிசீவ் அண்ட் தேங்க், 3 சொல்கிறோம் அதில். கேள் யாரிடத்து. அப்போ வாங்குற போது
பிலீவ், ஆஸ்க், அந்த கிடைச்சதுக்கு அப்புறம் தேங்க்ஸ் வரும், விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ் வரும், விஷுவலைஸ், வெர்பலைஸ், எமோஷனலைஸ் எல்லாம் சொல்லும். ஒன்றை நினைத்து பாருங்கள், அதற்கு ஒரு உருக்கொடுங்கள், அதற்கு அது உயிர் கொடுங்கள்ங்கிறார். ஒரு விஷயம், ஒரு இடத்த, ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சா அதை நினைங்க, அது மாதிரி கற்பனை பண்ணி எழுதி வச்சுக்கோங்க ஒரு இதில், அதற்காக வேலை பாருங்கிறார். எமோஷனலைஸ் சொல்கிறார். வெற்றிக்கு அடிப்படை அதை பற்றிய சிந்தனை, அதற்கேற்ற உழைப்பு. சிந்தனையோடு உட்கார்ந்து இருக்கக்கூடாது, அந்த உழைப்பு இருக்கணும். அப்புறம் தான் அது நினைச்சது கிடைக்குது. லா ஆஃப் அட்ராக்ஷன். அது 3வது விதி. 4வது விதி லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட். இது ரொம்ப பேசுகிறாங்க. இது அவர் கர்மா கொள்கையெல்லாம் பேசுகிறாரு. நம்ம அதெல்லாம் வேண்டாம். எதுவும் விரும்பியது, ஹவு டு ஆஸ்க், அதெல்லாம் சொல்கிறார். ஹவு கேன் யூ கெட் வாட் எவர் யூ வாண்ட், ஹவு கேன் யூ கெட் வாட் எவர் யூ வாண்ட். டெல் கார்னியுடைய புக்கு. எப்படி நினைத்ததை அடைவதற்கு கேளுங்கிறார். எப்படி கேட்பது, யாரை கேட்பது, அப்படிலாம் கேள்வி. காஸ் அண்ட் எஃபெக்ட். இப்போ ஒரு விதையை போட்டால் அது முளைக்கும், முளைக்காமையும் போகும். விதையை போடாட்டி அது முளைக்கவே போகிறதில்ல. இதுதான் காசு. கேட்டால் ஒருவேளை கிடைக்கலாம் அல்லது கிடைக்காம போகலாம். ஆனால் கேட்கவே இல்லாட்டி விளையவே போகிறதில்ல. உழைச்சா நல்லா வரும். சில மழை பெய்யலை, போயிடுச்சு, அது ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னு இருக்கும். ஆனால் அதுக்காக உழைக்காமல் இருக்க முடியுமா? இல்லையா? உழைக்கணும். உழைக்காம விதை போட்டால் தான் அது முளைக்க அல்லது முளைக்காமல் போகும். விதையை போடாட்டி அப்போது என்ன, இதுக்கு என்ன சொல்கிறாங்க? லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்லாம் சொல்லி வச்சாங்க. இந்த கர்மா கொள்கை எதுக்கு சொன்னாங்க? நம்ம செய்கிறது அடுத்த முற்பிறவியில் செய்தது இப்போ பாதிச்சிருக்கு, இப்போ செய்கிறது அடுத்த பிறவியில். இப்போ நான் ஒன்றும் தப்பே செய்யலை, ஆனால் எனக்கு கெடுதல் நடந்துருச்சு. அப்போ நம்ம மனசை எப்படி ஆற்றிக்கொள்வது? அது முற்பிறவியில் நடந்திருக்கலாம்னு ஆற்றிக்கிறான். அது முற்பிறவி பிறப்பிலாம் இல்லை. ஏன்னா உடம்பாரழியின் உயிராரழிவர், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சுன்னு தான் திருமூலர் சொல்லித்தர்றார். ஆனால் மனிதனை ஒழுங்குபடுத்திக்க அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் அது எல்லா மதங்களும் அதை சொல்லுது. அதாவது மறுமை நாளில் நீ பதில் சொல்லணும் அப்படின்னு பிராமிய மதங்கள்லாம் சொல்லுது. இந்த மதமும் சொர்க்கம் நரகத்தையெல்லாம் சொல்லுது. ஆனாலும் சொர்க்கமும் நரகமும் நாம் இங்கே தான் சமைச்சுக்கிறோம். காஸ் அண்ட் எஃபெக்ட் தான் நம்ம சொல்கிறோம். ஒரு கதை சொல்கிறோம். மனைவி ஒருத்தருடைய மனைவி எழுதிக்கிட்டு இருந்தார். அவங்க ஒரு காஃபியை கொண்டாந்து டேபிள் மேலே வச்சாங்க. பையன் ஓடியாந்தவன் கொட்டிட்டான். இதுதான் நடந்தது. காசு இவ்வளவு தான். ஆனால் அதை சொர்க்கமாக்குறது நம்ம தான், நரகமாக்குறது நம்ம தாங்கிறாங்க. அவர் என்ன சொன்னாரா? நீ என்ன உள்ளே என்ன பண்ணி கிழிக்கிற, அதை கொடுத்துருக்கலாம். அந்த நீ என்ன பண்ணி கிழிக்கிற, என் கையில் கொடுத்துருக்கலாம்னு அவர் கேட்டாராம். இந்த அம்மா சொன்னாங்களாம், நீங்கள் என்ன எழுதி கிழிக்கிறீங்க, குடிச்சிட்டு எழுதியிருக்கலாம்னாங்களாம். பையன் சொன்னானா, ஏன் டேபிளில் ஓரத்தில் வச்சிங்க, நடுவில் வச்சிருக்கலாமேன்னு பையன் சொன்னானாம். அப்போ அந்த இடத்துல பூராமே அது நரகமாயிருச்சு. அந்த எஃபெக்ட், நம்ம பேச்சினுடைய எஃபெக்ட். இதையே மாற்றி சொல்லி பாருங்களே. அவர் சொன்னாரா, நடந்தது 10% தான். அவர் சொன்னாரா, இந்த காஃபி அப்படியே ஆவி பறக்க இருந்தது, கெட்டியாக இருந்தது, என்னை குடிக்கலையே, அதை நான் குடிச்சிருக்கலாம், மனமாக இருந்தது, நான் குடிச்சிட்டு எழுதியிருக்கலாம், நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னாராம். அந்த அம்மா சொன்னாங்களாம், நான் உள்ளே என்னங்க பண்ணுறேன், உங்கள் கையில் கொடுத்துருக்கலாம், நீங்கள் எழுதுகிற போது பக்கத்தில் நின்றுருக்கலாம், அப்படின்னு கொஞ்சம் நேரம் நீங்கள் எழுதுகிற அழகை பார்த்துருக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். பையன் சொன்னானா, தப்புலாம் என் மேலே தான்ப்பா, நான் தான் ஒழுங்காக கவனமாக இருந்திருக்கணும் அப்படின்னு அவன் சொன்னானாம். அப்போ என்ன ஆகுது,
அந்த எஃபெக்ட் என்ன ஆகுது? நம்ம தான் அந்த எஃபெக்டை நம்ம இது பண்ணுறோம். காசு 10% தான், எஃபெக்ட் 90% நம்மளுடைய இது தான் சொல்கிறாங்க. இந்த விதியும் மதியும் சொல்லுவாங்க. எங்கள் தாயார் சொல்லுவாங்க, விதி கால் மதி முக்கால். இப்போ சீட்டு விளையாட்டு அப்படின்னா அது கேம் ஆஃப் சாய்ஸா சான்ஸா, 2 இருக்குது. சீட்டு விழுகிறது 25% தான். ஆனால் நம்ம எப்படி விளையாடுறோம், எந்த கார்டை ஹோல்ட் பண்ணலாம், எந்த கார்டை டிஸ்கார்ட் பண்ணலாம், அப்படிலாம் நினச்சி பார்க்குறோம். அப்போ இங்கே விதி கால் மதி முக்கால்ங்கிறாங்க. இப்போ காஸ் அண்ட் எஃபெக்டுங்கிற போது அது விளைகிறது. அதுக்கு நம்ம லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்டில் கவனமாக இருக்க வேணும். இது லா ஆஃப் அட்ராக்ஷனும் அது மாதிரி தான். எதுவுமே இந்த விதிகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டது தான். இப்போ 4 லா சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். லா ஆஃப் பொட்டென்ஷியாலிட்டி, நம்மகிட்ட ஆற்றல் அதிகமாக இருக்கிறது. எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஆற்றல் தான் கடவுள் கொடுக்குறாரு. ஆனால் சிலர் தன்னுடைய முயற்சியாலும் பயிற்சியாலும் அந்த ஆற்றலை பல மடங்காக்கி ஒரு உயர்நிலைக்கு வர்றாங்க. 2வது லா ஆஃப் கிவிங், அதை கொடுத்தல் விதி. வாழ்வே கொடுக்கறது தான். இந்த வணிக நிறுவனங்கள் பூராமே ஒரு சர்வீஸை கொடுக்குது, ஒரு குட்ஸை கொடுக்குது. அது மாதிரி கொடுத்தல், அது கொடுத்துப்பார் உண்மை அன்புங்கிறாங்க. அது அப்போ எவ்வளவு உங்களுக்கு எவ்வளோ சிறப்பு தருது அப்படிங்கிறது தான் அந்த கொடுத்தல் விதி. 3வது விதியாக லா ஆஃப் அட்ராக்ஷன் சொன்னோம், ஈர்ப்பு விதி சொன்னோம். 4வது விதியாக காஸ் அண்ட் எஃபெக்ட் சொன்னோம். அது இது ஒரு விளைவும் காரணம் விளைவும். அதற்கு 5வது விதியாக பீயிங் இன் த ப்ரெசன்ஸ் சொல்கிறாங்க. பீயிங் இன் த ப்ரெசன்ட். நம்ம என்ன பண்ணுறோமா, ஒன்று பழைய நேற்றைய கவலையில் இருக்கமா, இல்லாட்டி நாளைய பயத்தில் இருக்கமா. இந்த நொடியை தொலைச்சிடுறோமா, இந்த நொடி கடந்த நொடியாயிருந்தான். இந்த ப்ரெசண்டில் இருக்கிறதுனா என்ன, நினைவுகள் தான் சொல்கிறாங்க. நம்மன்னா யாரு, நம்மன்னா நினைவுகள் தாங்கிறாங்க. ஒரு நினைவு 2வது நினைவு வந்துக்கிட்டே இருக்கு. அந்த நினைவுகள் தான் நம்மங்கிறாங்க. நினைவுகளின் தொகுப்பு தான். இப்போ ஒருத்தன் பைத்தியமான என்ன, நினைவு சங்கிலியில் ஒரு சங்கிலி விடுபட்டு போனால் அவன் பைத்தியமாயிடுறான். நிரந்தரமாக சங்கிலி விடுபட்டு போனால் கோமாவுக்கு போயிடறான். அப்போ நினைவு சங்கிலி, அந்த நினைவு சங்கிலி என்ன பண்ணுது, ஒன்று பாஸ்டில் இருக்குது, ஆனால் ஃப்யூச்சரில் இருக்குது. இந்த ப்ரெசண்டில் கொண்டாடுறதுக்கு முயற்சி பண்ணணுங்கிறாங்க. இப்போ ஒரு பூவை பார்த்தா அதை பறிக்கணும்னு ஒன்று சொல்லுது, ஒரு நினைவு சொல்லுது. அடுத்த நினைவு என்ன சொல்லுது, அது இருந்துட்டு போட்டுமே, அங்கேயே இருக்கட்டுமே, அழகாக இருக்குங்க, பறித்து எனதாக்கி கொள்ளணும்னு இன்னொன்று சொல்லுது. இந்த மாதிரி ஒரு பெண் இருக்காங்க, அழகாக இருக்காங்கன்னு நினச்சா சரி, அவங்கள ஒரு நினைவு என்ன சொல்லுது, என்னதாக்கிக்கணும், அப்புறம் தூக்கணும், எதிர்காலத்துக்கு போயிடுது. பாஸ்டில் இருக்குது, இல்லாட்டி ஃப்யூச்சருக்கு போயிடுது. ப்ரெசண்டில் அது அந்த பொண்ணு ஒரு நமது சகோதரி மாதிரி தான், மகள் மாதிரி தான் அப்படின்னு நினைக்கிற போது, பேத்தி மாதிரி தான் நினைக்கிற போது அந்த இது கட்டுப்படுது. அப்போ அந்த நினைவுகளை ஒழுங்குபடுத்தணுங்கிறாங்க. பீயிங் இன் த ப்ரெசண்ட்னா என்னன்னா, நினைவுகள் டிசென்ட்ரி மாதிரி அதுவாக கழிஞ்சு போகக்கூடாதான், டிசென்ட்ரி மாதிரி போதும். அதை ஒழுங்குபடுத்துதல், அதுதான் ப்ரெசன்ட். பீயிங் இன் த ப்ரெசன்ட், விழிப்புணர்வோடு இருத்தல் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ எதுனா ஆக்ஷன் தான் சொல்கிறாங்க. அதாவது பழையதை நம்ம, கடந்த காலம் நமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும், எதிர்காலம் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். ஆனால்
இங்கே இந்த ப்ரெசன்ட்ல நம்ம செயல்படணுங்கிறாங்க. செயல் நன்றேங்கிறாங்க. பீயிங் இன் த ப்ரெசன்ட்னா செயல்படுங்கள்னு தான் சொல்கிறாங்க. ஆக்ஷன். ஒருத்தன் பரீட்சையில் வெளிநாட்டில் பெரும் பணக்காரன், அவனுடைய மகன், அந்த மகன் பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டான். ஃபெயில் ஆகிட்டா என்ன, அவனுக்கு ஒரு டிப்ரெஷன் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆனவன்லாம் என்ன பண்ணுவேன், காதல் தோல்வியில் இருக்கவன்லாம் என்ன பண்ணுவேன், அவன் ஆல்கஹாலிக்கு போனான். இவருக்கு அது தெரிஞ்சிச்சு அப்பாவுக்கு. அவர் மிகுந்த ஒரு அறிவாளி. அவர் இவனை கூப்பிட்டுட்டு இவனுக்கு அவற்றை இருந்த தொழிலில் ஒரு பகுதியை இவனையே ஓனர் ஆக்கிட்டார். இவன் என்ன பண்ண ஆரம்பித்தா, அதில் வேலை பார்க்க ஆரம்பித்தான். அந்த வேலை பார்க்க அவன் அதில் ரொம்ப இன்வால்வ் ஆகி ஆல்கஹாலிக்கிலேருந்து ஒர்க்கஹாலிக் ஆகிட்டான். இதில் டேல் கார்னி எழுதினார், ஹவு டு ஸ்டாப் ஒரியிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங்கில் அவர் எழுதுகிறார். அந்த ஒரிக்கு மாற்று என்ன, செயல்தான் மாற்றுங்கிறாங்க. பீயிங் இன் த ப்ரெசண்ட்னா செயலாற்றுங்கிறாங்க. இப்போ நான் இந்த ஜூம் மீட்டிங்கில் பேசினா, நான் கடந்த காலத்திலையும் இல்லை, எதிர்காலத்திலையும் இல்லை, செயல். நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா அப்போ எங்கே இருக்கீங்க, ப்ரெசண்டில் இருக்கீங்க. ஒரு விஷயத்தை நினச்சா பழச நினைக்கவும் வேண்டாம், இதை விட இன்று இப்பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம அந்த செயல் நம்ம கையில் இருக்குங்கிறாங்க. அப்போ இதற்கு லா ஆஃப் பீயிங் இன் த ப்ரெசன்ட் அப்படிங்கிறது. அப்போ ப்ரெசன்ட்னா நினைவுகளை ஒழுங்குபடுத்துறது அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். அடுத்தது லா ஆஃப் அக்செப்டன்ஸ் அண்ட் லா ஆஃப் வேஸ்டட் எஃபர்ட்ஸ். அடுத்தது சொல்கிறோம். லா ஆஃப் அக்செப்டன்ஸ், நம்ம வருவதை ஏற்றுக்கொண்டு எதுவுமே ஏற்றுக்கவே மாட்டேங்க அப்படிங்கிறார். அது இல்லையே இது இல்லையே நான் இதுகிட்டே இருக்கே, இருக்கிறதுல இருந்து இம்ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோமா, குட்டையாவோ நெட்டையாகவோ மலம் சோறும் 9 வாயில் கொடிலை புழு அழுக்கு மூடிருச்சா. உள்ளே இருக்கிறதெல்லாம் மலம், அதை புழு அழுக்கு மூடி புறந்தோல் போர்த்தி, இதை மாணிக்க வாசகர் சொல்றார், புறந்தோல் போர்த்தி புழு அழுக்கு மூடி வந்தாச்சுன்னா இந்த தோற்றம் தான் நமக்கு. அதை அக்செப்ட் பண்ணிக்க. அது அந்த தோற்றம் கருப்பாக இருக்கே, சிவப்பாக இருக்கே, குட்டையாக இருக்கே, நெட்டையாக இருக்கேன்னு கவலைப்பட முடியாது. நம்ம குட்டையும் மாற்ற முடியாது, நெட்டையும் மாற்ற முடியாது. ஆனால் நம்ம தோற்ற பொலிவை நம்ம மாற்றிக்கலாம். ட்ரெஸ்ஸுங்கிறாங்க, புன்னகையை அணியலாம் இல்லையா. அப்போ இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இம்ப்ரூவ் அப்பா இட், அதில் இருந்து நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிறாங்க. நம்ம அக்செப்டன்ஸே இல்லாமல் ரிஜெக்ட் பண்ணி செல்ஃப் ரிஜெக்ஷன், நம்ம ரிஜெக்ஷனே செல்ஃப் ரிஜெக்ஷனாக போயிடுது, அக்செப்ட் பண்ணலை. அப்போ மனிதர்களை இருக்கிறபடி அக்செப்ட் பண்ண சொல்கிறாங்க, சூழ்நிலை அக்செப்ட் பண்ண சொல்கிறாங்க. அதற்கு அப்புறம் இம்ப்ரூவ் அப்பான் இட்டுங்கிறாங்க, அதிலிருந்து முன்னேறுங்கிறாங்க. மனிதர்களையும் சூழலையும் நம்மையே நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம். அக்செப்ட் அண்ட் இம்ப்ரூவ் அப்பான் இட், அதிலிருந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கும் அப்படிங்கிறது எந்த வித்தியாசம். பீயிங் இன் த ப்ரெசன்ட் சொன்னோம், லா ஆஃப் அக்செப்டன்ஸில் இதெல்லாம் பேசுகிறோம். லா ஆஃப் அக்செப்டன்ஸ், பீயிங் இன் த ப்ரெசன்ட் என்ன சொன்னோம், செயல். நீங்கள் செயலாற்றியன்னா என்ன பொருள், நீங்கள் ப்ரெசண்டில் இருக்கேன்னு பொருள். அப்போ செயல் தான் எதையுமே ப்ரொடியூஸ் பண்ணுறது. என்ன செயல் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா. நினைவு திட்டமிடுதல் அதுக்குள்ள நேரம்தான், ஆனால் செயலாற்றுறது தான் ரொம்ப முக்கியம். அது இந்த பீயிங் இந்த ப்ரெசன்ட்ல இருந்தது. அடுத்தது லா ஆஃப் அக்செப்டன்ஸ் வரும். இந்த லா ஆஃப் அக்செப்டன்ஸோட இன்னொன்று
லா ஆஃப் வேஸ்டட் எஃபர்ட்ஸ்னு சொல்லும். வேஸ்டட் எஃபர்ட்ஸ் இந்த அதுவும் அக்செப்டன்ஸ் ஒட்டி தான் வரும். அது என்ன வேஸ்டட் எஃபர்ட்ஸு? இத்தனை மரத்தில் இத்தனை விதை வருது, அத்தனை விதையும் ஒரு ஆலமரத்தில் அந்த விதையை மீனுடைய சினையை விட சின்னதான். ஆனால் அந்த மரம் வந்தால் அணிதியை துறவி படையே அதுக்கு கீழே ஒதுங்கலாம்னு சொல்கிறாரு. அவ்வளவு பெரிய ஆலமரம். அப்போ அதுக்குள்ளே இருக்க எல்லா விதையும் நம்ம எத்தனையோ லட்சம் செமனில் விந்து தொழிகளில் ஒன்றா. அப்போ எல்லா விந்து துளிகளும் அது என்னாச்சுன்னா இந்த உலகம் என்ன ஆகும்? எஃபர்ட்ஸ் இயற்கை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இயற்கை அதை என்ன பண்ணுது? ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த ஒரு நீட் எழுதிட்டு அது போயிடுச்சுன்னா சாகரம்ங்கிறான். ஒரு முயற்சி பண்ணிட்டு தோத்துட்டா அதுங்கிறான். பிள்ளைகளை வளர்க்கிற போது அதுகளுக்கு எல்லாத்தையும் கொடுத்தா ஒன்றை மறுக்கிற போது அது சண்டை போடுது. இந்த வேஸ்டட் எஃபர்ட்ஸ், பல முயற்சிகளில் ஒரு முயற்சி தான் வெல்லுங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும். லா ஆஃப் அக்செப்டன்ஸோட கீழே வர்றேன். லா ஆஃப் வேஸ்டட் எஃபர்ட்ஸ் சொல்கிறார். அப்போ எல்லா முயற்சிகளும் ஜெயிச்சிருமா? அப்போ முயன்று கொண்டே தான் இருக்கணும். நம்ம சொன்னோம் 30 முறை விழுந்தவனை முத்தமிட்டு பூமி சொன்னது 29 முறை எழுந்தவன் நீ அல்லவா. இது ஈரோடு தமிழனுடைய கவிதை. விழுந்துட்டான், எந்திரிக்கணும்னா அவன் அந்த எப்படி எந்திரிக்க முடியும்? அந்த முயற்சி தானே. 30 முறை ஒருத்தன் விழுந்திருக்கான்னா 29 முறை முன்னாடி எழுந்தவன் தானே அவன். அதான் சொல்கிறாங்க, முயற்சிகள் முயற்சி முயற்சி. அந்த முயற்சிகளை நம்ம கைவிடக்கூடாதுங்கிறாங்க. வேஸ்டட் எஃபர்ட்ஸ் இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணணுங்கிறாங்க. அப்போ ரெண்டு விதியை இங்கே சொன்னேன். லா ஆஃப் வேஸ்டட் எஃபர்ட்ஸ் அண்ட் லா ஆஃப் அக்செப்டன்ஸ். அதுக்கப்புறம் லா ஆஃப் இம்பர்மனன்ஸ்னு சொல்கிறாங்க, நிலையாமை விதி. எதுவுமே நிலைக்கிறதுனா லா ஆஃப் இம்பர்மனன்ஸ். நிலைக்குமா? இப்போ நிலையாமை ஒன்று தான், மாற்றம் ஒன்று தான் மாறாததுங்கிறான். எல்லாமே நம்ம யோசிக்கிற போது நிலையாமையை நம்ம உணர்ந்துக்கணும். எப்படி லா ஆஃப் வேஸ்டட் எஃபர்ட்ஸோ அதுக்கு அடுத்தது இதில் தான் வருது, இம்பர்மனன்ஸ். அப்போ அதுக்கு என்ன நம்ம சேர்ந்து, அதாவது இம்பர்மனன்ஸுக்கு பெர்மனண்ட் ஆகணும்னா என்ன பண்ண முடியும்? பெர்மனண்ட் ஆகணும்னா அதுக்கு தான் சொல்கிறாரு, மன்னா உலகத்து மன்னுதல் வேண்டி. இந்த உலகம் ஓடிக்கிட்டே இருக்கு, இதில் நிலை பெறணும்னா நீங்கள் கொடுத்தால்தான் நிலை பெற முடியுங்கிற. இப்போ நம்ம நான்லாம் சொல்கிறது, இங்கே அழகப்பர் காரைக்குடியில் அழகப்பர் மாத்திரம் அவருக்காக சம்பாதிச்சாருன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா மற்றவங்கள்லாம் என்ன பண்ணுறான்னா அவன் மகனுக்காக பேரனுக்காக அல்லது எவனுக்காகவும் சம்பாதிச்சு வச்சுருப்பான். அழகப்பருடைய சம்பாத்தியம் அவர் பேர் என்ன சொல்லுதான். அப்போ ஈதல் இசைப்பட வாழ்தல் தான் சொல்கிறாங்க. இந்த உலகம் இம்பெர்மனண்ட், ஆனால் எல்லாமே மறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இதில் பெர்மனண்ட்டாக இருக்கணும்னு நினச்சா அந்த உலகம் மன்னா உலகத்து மன்னுதல் வேண்டி என்ன பண்ணாங்க? அந்த பொருளை கொடுத்து தம் புகழை நிலைநாட்டினார்கள் அப்படின்னு சங்க புலவனை எழுதுறான். இம்பர்மனன்ஸுங்கிறத உணர்ந்துக்கணுங்கிறாங்க. நம்ம நாளைக்கு இருக்கமா இல்லையா தெரியல. இன்னைக்கு நமது என்ன முதல் ஆற்றல் என்ன சொன்னேன்? அக ஆற்றலை சொன்னேன். நமக்கு அளப்பரிய பொட்டன்ஷியல் இருக்கு. டேவிட் காகின்ஸை பற்றி பேசணும். 60-40ன்னு ஒரு விதி நான் இப்போ பேசினேன். நமக்கு முழுவதும் எக்ஸாஸ்டட் ஆனான்னு நம்ம நினைச்சால் கூட, ஐ ஆம் டன்னு நினைச்சால் கூட நம்மள்கிட்ட 60% மிச்ச எனர்ஜி இருக்குங்கிறாரு. அது பயன்படுத்தணுங்கிறாங்க. அதுக்கு என்ன உதாரணம்? எளிமையான உதாரணம், ஒரு பக்கத்தில் ஒருத்தன் போய்கிட்டு இருக்கான் காட்டு வழியில், ரொம்ப களைப்பில் கீழே விழுந்துட்டான். அவனால் கண்ணே முழிக்க முடியல.
ஆனால் ஒரு அரை மணி நேரம் கழித்து கண்ணை முழிக்கிற போது தூரத்தில் ஒரு புலி இவனை பார்த்துக்கிட்டு இருக்கதா பார்த்தான்னா அங்கேயே திரும்பி படுத்துக்குவான். எந்திரிச்சு ஓட மாட்டானா? உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓட மாட்டானா? அப்போ எனர்ஜி மிச்சம் இருக்குங்கிறாங்க. இது நிலையாமை தான். ஆனால் அதை நிலைபெறுத்திட்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும்? படிக்கலாம். லவ் பர்பஸ் நான் ஒன்று கடைசியாக சொல்ல போகிறேன். நோக்க விதின்னு நம்மளை மேம்படுத்திக்கலாம். இப்போ இத்தனையும் லைக் வருதுமா, கமெண்ட் வருதுமான்னு நிறைய நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோமே, என்ன எப்படியாவது ஒன்று நம்மளை நிலைநிறுத்த எல்லாரும் போராடுறாங்க. நிலைநிறுத்த அந்த நிலைநிறுத்தல் அவனுடைய சிறப்பான நிலைநிறுத்தல் நடக்குது இம்பர்மனண்ட் உலகத்தில். ராஜராஜ சோழன் கட்டி வச்சது, தாஜ்மஹால் கட்டி வச்சதெல்லாம் நிற்கிது அந்த உலகத்தில். அது நிற்கிது. பலரால் அழிஞ்சிட்டு அப்படி போயிட்டே இருக்கு. அந்த உலகம் போயிட்டே இருக்கு. அந்த இம்பர்மனண்ட்டை உணர்ந்து அதை பெர்மனண்ட் ஆக்கிறதுக்கு கொடுத்தல், புகழை நிறுவுதல், புகழை நிலைநாட்டுதல், நோக்கம் உயர்ந்ததாக வைத்திருத்தல், இதையெல்லாம் சொல்றாங்க. அது என்ன? லா ஆஃப் இம்பர்மனன்ஸ். லா ஆஃப் டிட்டாச்மெண்ட் அடுத்து ஒரு விதி சொல்றாங்க. லா ஆஃப் டிட்டாச்மெண்ட். நன்றி. அது என்ன? நீங்கள் விதிங்கிறார். லா ஆஃப் டிட்டாச்மெண்ட் என்ன? நீங்கள் விதி. வாழ்க்கையிலிருந்து நீங்குதல் இல்லை. எது சொல்றாங்க? அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், இந்நான்கும் இழுக்காய் என்றது அறம். எதிலிருந்து நீங்குதல்? அழுக்காறிலிருந்து நீங்க. அவன் அப்படி இருக்கானே அப்படின்னு நினைச்சா நம்ம தான் அழிவன். பொறாமை, அழுக்காறு சொல்றாரு. நீங்கள் விதி. அவர் தாமரை இலை தண்ணி மாதிரி வாழணும்னு ஸ்பிரிச்சுவல்லாம் சொல்லுது. நான் இப்போ அதை நம்ம வாழ்க்கை நிதிகளாக அதனுடைய பேச வச்சுக்கிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் விதி என்ன சொல்கிறோம்? நம்ம அந்த பொறாமைப்படுதல், அழுக்காறு, அவானா பேராசை. நீ உன்னுடைய மனைவியோடு கூடி வாழ்தலை நீ விரும்புதான் சொல்கிறோம். எதை விரும்பாத? புறன்மனை நோக்கா பேராண்மையினர். அப்ப நீங்கள் எந்ததிலிருந்து? அந்த பேராசையிலிருந்து நீங்கள் இருக்கிறார். பார்க்கிற பொருளையெல்லாம் எனதாக்கி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறானே. இன்னைக்கு எத்தனை தான் சாப்பிட போறேன்? 4 இட்லி சாப்பிட போறான், 6 அடி இடத்துல தான் படுக்க போறான். எவ்வளவு கட்டி எவ்வளவு எத்தனை தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறாங்க. மண்ணை தோண்டி, விண்ணை தோண்டி, மலையை புடைச்சு எல்லாம் பண்றாங்க. அவங்க இந்த நிலையாமை விதியை உணரணுங்கிறாங்க. பழி வேண்டாம்ங்கிறாரு. அந்த நிலையாமை விதியை உணர்வுங்க. இவ்வளவு பணம் நீ வச்சிருந்தாலும் அது நிலையாம தான் போகுது. அதை அடுத்தவனுக்கு கொடுங்கிறாங்க. அப்ப என்ன இந்த விதி? லா ஆஃப் அட்டிட்டாச்மெண்ட். அழுக்காறு, அவா, வெகுடி சொல்லிட்டேன். அவா சொல்லிட்டேன். நீ நியாயமானதுக்கு ஆசைப்படு. அதுக்கு தான் ஒரு சரியான உதாரணம். மனைவியோடு கூடி வாழ ஆசைப்படு. பிறன்மனை நோக்கணுங்கிற போது, அது எல்லாத்தையும் ஆசைப்படுற போது அழிவு தான் உனக்கு கிடையோடு கிடவாய். அழுக்காறு, இன்னாச்சொல் சொல்றாங்க. அதிலிருந்து விலகு. லா ஆஃப் டிட்டாச்மெண்ட். அதை தான் அதில் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ எத்தனை விதி? 8 விதி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். லா ஆஃப் பொட்டென்ஷியாலிட்டி ஒன்று சொன்னேன். ஆற்றல் விதி. லா ஆஃப் கிவிங். எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை விதி கொடுத்தல் விதி தான். பகிர்ந்து வாழ்தல் தான். பார்த்து நுடைத்தல் தான் சொன்னேன். அடுத்தது ஈர்ப்பு விதி சொன்னோம். நல்லது ஈர்க்கும், நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றேனார், குணங்கள் உரைப்பதும் என் நன்றே. இந்த மாதிரி ஒரு நல்ல சங்கத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லதுங்கிறாங்க. அது நல்லது ஈர்க்கும். கண்டதை நான் படித்தேன், கண்ட வீடியோவை பார்த்தேன்னா அது அந்த எரிச்சலை தான். அது மறுபடியும் ஒரு பேராசையைத்தான் தூண்டுமே ஒழிய நியாயமான ஆசையை தூண்டாது. அப்போ இந்த மாதிரி இதுகளையெல்லாம் ஈர்ப்பு விதி பார்த்துக்கலாம். அப்புறம் காஸ் அண்ட் எஃபெக்ட் சொன்னோம்.
அப்புறம் ஆஸ்க், பிலீவ் அதெல்லாம் சொன்னோம், தேங்க்லாம் சொன்னோம். அடுத்தது பீயிங் இன் த ப்ரெசன்ட் சொன்னோம். அது செயலாற்றுனா நம்ம பீயிங் இன் த ப்ரெசண்ட்டு. அப்போ சிந்தனைகளை ஒழுங்குபடுத்தினா பீயிங் இன் த ப்ரெசண்ட்டு அதையெல்லாம் சொன்னோம். அப்புறம் லா ஆஃப் அக்செப்டன்ஸ் இருக்கிறத அக்செப்ட் பண்ண சொன்னோம். அதோட சேர்த்து லா ஆஃப் வேஸ்டட் எஃபர்ட்ஸையும் சேர்த்து சொன்னோம். எல்லா எஃபர்ட்டும் ஜெயிக்காதுங்கிறத ஒத்துக்கோ அப்படிங்கிறது மாதிரி மனிதர்களை அதேபடி ஏற்றுக்கொள், சூழலை அதேபடி ஏற்றுக்கொள் சொன்னோம். அப்புறம் லா ஆஃப் இம்பர்மனன்ஸ், நிலையாமை சொல்லிட்டேன், 8 விதி சொல்லிட்டேன். இப்போ 9வது விதி லா ஆஃப் பர்பஸ்ங்கிறாங்க, நோக்க விதி. ஒவ்வொருத்தருக்கும் இதுக்கு மாஸ்லாலாம் நிறைய பேசுகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருந்ததுக்கு, அந்த நோக்கம் நம்மை வாழ்விக்கும். காந்தியடிகளுக்கு இந்த நாட்டின் விடுதலையாக இருந்தது, காமராஜருக்கு கல்வியாக இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் எங்கள் ஒரு அம்மான்னு இருந்தாங்க, அத்தையுடைய கணவர். அவர் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் பட்டமங்கலத்துக்கு பக்கத்தில் நயினார் கோயில்னு ஒரு ஊர், கன்றமாணிக்கன் பட்டமங்கலத்துக்கு பக்கத்தில். அங்கே ஒரு கோயில் கட்ட ஆரம்பித்தார், நயினார் கோயில் அப்படின்னு கட்ட ஆரம்பித்தார். அது இருந்த கோயிலை அதை புனருத்தானம் பண்ணார். 61வது வயதில் அதை ஆரம்பித்தார். அந்த வேலை நடந்துக்கிட்டே இருந்தது. அவர் மலேசியாவுக்கெல்லாம் போயினாங்க, அங்கே இதெல்லாம் பணம் திரட்டினாங்க. அவருடைய 82வது வயதில் தான் அந்த கோயிலை கட்டி முடித்தார். கட்டி முடிஞ்சு கும்பாபிஷேகம் ஆகி ஒரு மாதத்தில் இறந்துட்டார். அது கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த நோக்கம் அவருக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது. நிறைய பேர் அந்த உந்து சக்தி, அந்த நோக்கம், அப்போ வாழ்வினுடைய நோக்கம் நிறைய பேருக்கு நமக்கு என்னன்னே தெரியலையா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மளோட நோக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு என்ன நோக்கம்னா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லி தர்றாங்க. நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். கடந்த ஒரு மாதத்தில் அதிகமான நேரத்தை, அதாவது உண்ணுவது உறங்குவதெல்லாம் தவிர எந்த விஷயத்தில் நீங்கள் செலவிட்டீங்க அப்படின்னு நினச்சி பார்க்க சொல்கிறாங்க. அப்புறம் எந்த பணத்தில் சாப்பிட்றது, அந்த உடைகளுக்கு தவிர வேற எந்த விஷயத்துக்காக கைப்பணத்தை செலவழிச்சியன்னு பார்க்க சொல்கிறாங்க. இது ரெண்டை பார்த்தோம்னா நமக்கு எது மேலே ஒரு விருப்பம், நாட்டம் இருக்கிறதுன்னு தெரியுமா? உயர்ந்த விஷயம். இப்போ நான் பெரும்பகுதியான என்னுடைய நேரங்களை ஒன்று கேட்கிறேன் அல்லது பேசுகிறேன். தொடர்ந்து ஏதாவது ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி இந்த 74வது வயதிலையும் போயிட்டுருக்கேன். நேற்று இன்றையெல்லாம் ஒரு பயிற்சி, அவங்களுக்கு ஒரு நிறுவனத்தில் இருக்க ஊழியர்களுக்கு பயிற்சி. அப்போ என்னுடைய இப்போ நிறைய நேரத்தில் நிறைய மீட்டிங், நண்பர்களுடைய மீட்டிங் பூரா அட்டன் பண்ணுறேன். அப்போ என்னுடைய நோக்கம், நேரத்தை எப்படி செலவழித்தேன்? ஒன்று எனக்கு கேட்பதற்கு அல்லது சொல்வதற்கு. என்கிட்ட இருக்கிற வரைக்கும் சொல்லுவோம்னு ஒரு நோக்கத்தோடு போயிட்டுருக்கு. அது மாதிரி புத்தகங்களை நான் ரொம்ப முந்தியெல்லாம் லைப்ரரியிலாம் புத்தகம் வாங்குறது, பணம் கொடுக்குறதில்ல. இப்போ புத்தகங்களுக்கு பணம் செலவழிக்கிறேன். அப்போ எனக்கே என்னுடைய பர்பஸை என்னால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு சார். நீங்கள் எதுக்காக செலவழிச்சிங்க? நேரத்தை செலவழிச்சிங்க. ஒரு பிள்ளைகளுக்காக கூட செலவழிச்சிருக்கலாம். செலவழிச்சா அதனுடைய அந்த வாழ்வு, எதிர்கால நல்வாழ்வு, அவன் ஒரு சமுதாயத்தில் நல்லது, ஒரு உயர்ந்த நோக்கம்தான், நல்ல சிட்டிசனாக வரணுங்கிற நோக்கத்துக்காக நீங்கள் செலவழிச்சிருக்கீங்க. அதுபோல் நீங்கள் ப்ளஷர் கன்சியூம்ஸஸ், ஒர்க் என்ரிச்சஸ்ங்கிறார். இந்த ப்ளஷரில் செலவழித்தவா அல்லது ஆக்கப்பூர்வமாக செலவழித்தவா, எதையே ப்ளஷர் ஆக்கிக்கிட்டான், அதெல்லாம் இந்த நோக்க விதியில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. அப்போ 10வது விதியாக சொல்கிறது, நான் சொல்ல விரும்புகிறது லா ஆஃப் லேர்னிங்கிறாங்க. லா ஆஃப் லேர்னிங், லைஃப் லாங் லேர்னிங்கிறார். நாடாமல் ஊராமல், எல்லா நாட்டிலும் எந்த ஊரிலும் இந்த படித்தவர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குது.
கற்றோருக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கிற போது சாந்துணையும் கல்லாதவாறுன்னு திருக்குறள் சொன்னிச்சு. இருக்கிற வரைக்கு ஏன் இப்படி படிக்காம இருக்கேன் அப்படின்னு கேட்குது. எப்போ படிக்கிறத நிறுத்திட்டோமோ அப்போ நம்ம அழுக ஆரம்பிச்சிடுறோம். அழுகன்னா இது கண்ணீர் இல்லை, ராட்டு. வி ஸ்டார்ட் டு ராட்டுங்கிற ராட்டன் அழுகி போகிறது. அப்போ படிக்கிற போது புதியது. இப்போ குட்டையில் தண்ணி கிடந்துச்சுன்னா அது நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும், அதுல இருக்க பொருள்கள்லாம் அழுக ஆரம்பிச்சிடும். ஆனால் ஓடுகிற நீரில் அதை கற்றுக்கொண்டே இருக்கணுங்கிறாங்க. லா ஆஃப் லேர்னிங்கிறாங்க. என்னென்னலாம் கற்றுக்கலாம்னு யோசிங்க. புது மொழியை கற்றுக்கொள்ளாம அப்படின்னா மூளை இளமையில் கல்லுனாரு. அப்போ கற்றால் இளமையாக இருக்கலாமா? இளமையாக இருக்கிறதுக்கு வழி என்ன? படித்தா இளமையாக இருக்கலாமா? மூளையில் அது அந்த நியூரான்ஸ் ஃபயர் ஆகுதுங்கிறாங்க. அதாவது நம்ம மேம்படுத்தி கொள்வதற்கு என்னென்ன நூல்கள் இருக்கோ, என்னென்ன வழிகள் இருக்கோ, கற்றால் தான் தெரியும். இப்போ ஒரு புத்தகத்தை படிக்கிற திருவள்ளுவர்னா, இப்போ நான் இப்போவே கதிரவன் சார்கிட்ட நான் பேசணும்னா ஃபோனில் இருக்கணும், அவர் இருக்கணும், அவர் எடுக்கணும், அப்போ தான் பேச முடியும். ஆனால் வள்ளுவனோடு பேசணும்னா இந்த நூல் இருக்குது, ஒரு டைம் கேட்க வேண்டாம். சரியா? அப்போ படிங்கிறாங்க. கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்க சொல்கிறாங்க. அப்போது லா ஆஃப் லேர்னிங். அப்போ 10 விதிகள் நான் இப்போ எனக்கு பேசியிருக்கேன். இது ஸ்பிரிச்சுவல் அவங்க நிறைய சொல்கிறாங்க. நமக்கு ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு ஒன்று என்னாலெல்லாம் அதை உள்வாங்க முடியல. ஆனால் இந்த வாழ்வியல் மனிதர்கள் நம்மோடு உடன் வாழ்கிறார்கள், நாம் வாழ்கிறோம். நம்ம மேம்படுத்திக்கிறதுக்கு அதுக்கு 10 விதிகளையே நம்ம சொன்னோம். அவர் தீபக் சோப்ரா 7 விதி சொல்கிறாரு. இதில் நான் வாழ்வியல் விதிகளாக யோசித்ததையே அதில் இருந்து லா ஆஃப் டிட்டாச்மெண்ட், லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட், இதுகளை நம்ம மாடிஃபை பண்ணி நமக்கு தோதாக நம்மை மேம்படுத்தி கொள்ள உதவுகிறது மாதிரி வெற்றிக்கு வித்து விதிகள் 10 அப்படின்னு எடுத்திருக்கோம். 1 லா ஆஃப் பொட்டென்ஷியாலிட்டி. நமக்கிட்ட ஒவ்வொருத்தரையும் அளப்பரிய ஆற்றல் இருக்குது. ஆனால் நம்ம அதை பயன்படுத்தலை, முயற்சி இல்லை, பயிற்சி இல்லை. நோற்பார் சிலர் நோலாதார் பலர், அதனால இலர் பலராகிய காரணம்னு சொன்னார். அது 1. 2வது லா ஆஃப் கிவிங், கொடுத்தல் விதி. எதை கொடுக்கலாம் அதுக்கு லா, அதாவது 5 லவ் லாங்குவேஜஸை பற்றி சொன்னேன். அதெல்லாம் என்னென்னலாம் கொடுக்கலாம். நேரம், ஒவ்வொருத்தருடைய இன்னும் கொஞ்சம் ஒருத்தர் அவருடைய மனைவி இறந்துட்டாங்களா, அந்த வெளிநாட்டில் எல்லாம் மீட்டிங்லாம் போடுவாங்க. அந்த மீட்டிங்கில் அவர் சொன்னாராம், நான் என் மனைவியோடு இன்னும் கொஞ்சம் காதலோடும் அன்போடும் அக்கறையோடும் இருந்திருக்கலாம் அப்படின்னாராம். இப்போ மனைவி இருக்காங்களா? இல்லை. அப்போ ஒரு துணையோடு வாழ கொடுத்து வைத்தவர்கள், அண்ணன் தம்பியோடு வாழ கொடுத்து வைத்தவர்கள். அண்ணன் இருந்தால் இன்னொரு அரண் இருக்கான், தம்பி இருந்தால் தம்பி உடையான் படைக்க அஞ்சான்னாங்க. ஒரு சகோதரி இருந்தால் ஒரு தாய் இருக்கிறாளாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்துக்கும் சின்ன ஒரு கருத்துக்களாக லா ஆஃப் இம்பர்மனன்ஸை நினைக்காம, லா ஆஃப் நிலையாமையை நினைக்காம, எத்தனை பேர் எத்தனை நாளைக்கு நிலைச்சிருக்க போகிறோங்கிற நிலைக்காம சின்ன சொத்துக்களுக்காக அந்த கொடுத்தல் பகிர்தல் இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். அப்போ இவர் அந்த இன்னும் கொஞ்சம் இவர்களோடு சகோதரிகளோட வாழ கொடுத்து வைத்தவர்கள், இனிய நண்பர்களோடு, இனிய பிள்ளைகளோடு, பேரப்பிள்ளைகளோடு வாழ கொடுத்து வைத்தவர்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் கோ எக்ஸ்ட்ரா மைல் எல்லாத்துலேயும் இன்னும் கொஞ்சம் ஈடுபாட்டோடும் இன்னும் கொஞ்சம் அக்கறையோடும் வாழ்கிற போது அந்த வாழ்வு சிறக்கு. இன்னும் கொஞ்சம் கொடுத்து, முடிந்தவரை கொடுத்து, என்னென்னத்தையெல்லாம் கொடுக்கலாம்னு திருமூலர் சொல்லி கொடுக்குறார். யாவர்க்குமாம் இன்னுரைதானேன்னு கடைசியில் முடித்தார்.
பசுவுக்கு ஒரு வாயுரை, சரியா, ஒரு கைப்பிடி சோறு, இதுகளெல்லாம் கொடு எல்லாருக்கும். அதுவும் மற்றொரு வாய்ச்சொல் அருளின்னு பாரதி சொல்லுவான். நிதி மிகுந்தவர் பொற்கு வைதாரீர், நிதி மிகுந்தவர் பொற்கு வைதாரீர், ஆண்மையாளர் உழைப்பினை நல்குவீர், அதுவும் மற்றோர் வாய்ச்சொல் அருளீர் இன்னுரைதானே இன்சொல். அப்போ இது என்ன? லா ஆஃப் கிவிங். இன்னும் கொஞ்சம் கோ கோ எக்ஸ்ட்ரா மைல்னு சொல்றோம். அப்போ இன்னும் கொஞ்சம் அன்போடும் அக்கறையோடும் மனிதர்களோடு பழகுங்கள், அதை கொடுங்கள்னு சொல்கிறோம். 5 லவ் லாங்குவேஜஸ் சொன்னோம். அப்புறம் அடுத்தது ஈர்ப்பு விதி சொன்னோம். 3வது விதியாக லா ஆஃப் அட்ராக்ஷன். அது நிறைய பேசியிருக்கோம், நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனாலும் ஒரு கோபம் வருது, ஒரு பொறாமை வருது. அப்போ இனிய சொல்லலை அந்த ஈர்ப்பு விதி எது ஈர்க்கும்னு யோசிச்சு முன்னாடி எது ஈர்த்தது என்று எண்ணி பாருங்கள், அதை மறுபடி செய்யுங்கிறான். எப்படி ஈர்ப்பு விதியில் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எது ஈர்த்தது, எது நன்மை தந்தது, நமது செயலா நமது சொல்லா, எது நல்லா அமைஞ்சிச்சுன்னு யோசிச்சு பாருங்க. அதை திரும்ப திரும்ப செய்யலை, அதை கூடவும் செய்யலை. கோ எக்ஸ்ட்ரா மைல்ஸ் சொன்னேன். அடுத்தது காஸ் அண்ட் எஃபெக்ட் சொன்னேன். அது ஒரு விதை போட்டால் முளைக்கும், போடவே இல்லாட்டி ஒரு எஃபர்ட் இருந்தால் சரி ஜெயிக்கும், எஃபர்ட்டே இல்லாட்டி அப்போ காஸ் அண்ட் எஃபெக்ட் பேசணும். அடுத்தது பீயிங் இன் த ப்ரெசண்ட்னா செயல்தான் பீயிங் இன் த ப்ரெசண்ட்னு. எதையோ நினச்சிக்கிட்டே உட்காந்துருந்தா ஒன்று அது இதுவாக போகுது, இதுவாக போகுது, பழசாக போகுது, இல்லாட்டி ஐயோ நடக்கலைன்னு இருக்குது. நீங்கள் எவ்வளவு செயலாற்றமோ நம்ம அவ்வளவும் ப்ரொடெக்ஷன் ஆகும். செயல்தான் விளைவை கொடுக்குது. காஸ் அண்ட் எஃபெக்ட்னு பார்த்தால் கூட இந்த 10 விதிகளை ஒன்றுக்கொன்று சேர்ந்தது தான். அப்போ லா ஆஃப் அக்செப்டன்ஸு சொன்னோம். எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளுங்கள், சூழ்நிலையில் ஏற்றுக்கொள்ளுங்கள், மனிதர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதிலிருந்து இம்ப்ரூவ் அப்பான் இட் அப்படிங்கிறத அடுத்ததாக பேசினா. அடுத்தது லா ஆஃப் இம்பர்மனன்ஸ் பேசணும். அந்த ஒரு விதியோடு சேர்த்து லா ஆஃப் வேஸ்டட் எஃபர்ட்ஸு சொன்னேன். எத்தனையோ எஃபர்ட்டில் ஒன்று தான் ஜெயிக்குது, எத்தனையோ முயற்சிகளில் ஒன்று தான் ஜெயிக்குது. அதனால் அதை நினச்சி அந்த இத்தனை விதையும் இப்போ பூரா விதையும் மரமாச்சுன்னா என்ன ஆகும் இந்த உலகம்? பூரா மனித விந்துக்களும் மனிதர்களான இந்த உலகம் என்ன ஆகும்? அப்போ எஃபர்ட்ஸை போட்டுக்கிட்டே இருங்க. இயற்கை போட்டுக்கிறது எல்லாமே போடுது, நம்மளும் எஃபர்ட்ஸை போட்டுக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு எஃபர்ட்ஸை ஜெயிக்கும் அப்படிங்கிறது தான். அப்புறம் நிலையாமை விதி சொன்னோம், லா ஆஃப் இம்பரன்ஸு. லா ஆஃப் டிட்டாச்மெண்ட் சொன்னேன், நீங்கள் விதி. அது எதிலெல்லாம் நீங்கணும்? பொறாமையிலிருந்து நீங்கணும், பேராசையிலிருந்து நீங்கணும். இன்னாச்சொல்ல அவர் தாமரை இழைத்த நீர் மாதிரி வாழ்வதில் ஸ்பிரிச்சுவலில் சொல்கிறாரு, நம்ம வாழ்க்கையில் அதை சொன்னேன். அப்புறம் கடைசி லா ஆஃப் பர்பஸ் சொன்னேன், நோக்கம், நோக்கம், உயரிய நோக்கம் சொன்னோம். அடுத்தது லா ஆஃப் லேர்னிங். எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு வருடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். கற்பது எதற்காக? நிற்க அதற்கு தக நல்லது. அப்போ இந்த இனிய நண்பர்கள், இதுவரை பொறுமையாக கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்குகிற இந்த 10 விதிகளும் ஒன்றுக்கொன்று வாழ்க்கையில் பின்னப்பட்ட விதிகளே. அதை ஒரு சொல்லி பார்க்குறோம். நம்ம ஏன் சொல்கிறோம், திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறோம்னா மேம்படுதலுக்கு, ஒருத்தவங்க ரீஸ்டேட்மெண்ட்டு தான் இது பூரா. அப்படி என்று சொல்லி இனிய நண்பர்கள் கலந்து கொண்ட இனிய நண்பர்கள் திருமிகு மில்டன் சாரு, திருமிகு ரம்யா, திருமிகு கணேசன் சாரு, திருமிகு அசோக் சாரு, திருமிகு கதிரவன், ஒவ்வொருத்தரையும் எஃப்டின்னு கலந்துக்கிட்டாங்க. மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன். சேவா மேடத்துக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். எல்லாம் கிளாப் பண்ணுங்க ப்ளீஸ். எக்ஸலன்ட் சார். ரொம்ப 10 விதியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நம்ம வாழ்க்கையோட இது பண்ணி எப்படி பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப பொறுமையா அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். ஃபீட்பேக் கொடுக்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அந்த ஆர்டர்ல நான் கால் பண்றேன். மகேந்திரன் சார் பேசுங்க சார்.
வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு வணக்கம் நம்மளுடைய அன்பு வினைத்திருத்தன் ஐயாவுக்கு. நல்ல அருமையான புத்தகத்திலிருந்து எப்போதுமே ஐயா தன்னுடைய வாழ்க்கையில இருந்தே நிறைய அனுபவங்கள் சொல்லுவாங்க. அதே போல பலதரப்பட்ட பன்முக பார்வையும் இருக்கும். அதே போல இன்றும் இருந்தது. நான் ஒவ்வொரு விதியிலும் நிறைய ஒரு ஒற்றுமையையும் கூட பார்க்கலாம். நம்ம அது அந்த பர்பஸ்ங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாரு. நம்ம எங்க நேரம் போடுறோம், எங்க எல்லாத்தையும் நம்மளுடைய போக்கஸ் எங்க இன்வெஸ்ட் பண்றோங்கிறத பொறுத்தும் கூட நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறதும். அதே போல இன்னொன்று, அந்த திருமூலரையும் பாரதியையும் இணைத்து ரெண்டு பேருடைய அந்த ஒரு ஆளுமைகள் அதை ஒரு வாழ்நாள் நோக்கமாவே இருக்கு. தந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கட்டாகுது. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. அருமையான உரை. லாபம் தலைகள் மாறி லாபம் நீங்க பேசுறது வானில் பொருளை இணைத்து அப்புறம் அங்கங்க ஒரு அனைத்து கூப்பிட்டு ஒரு உதாரணம் கொடுத்து கதைகள் சொல்லி ரொம்ப அற்புதமா பண்ணுங்க. என்னோட கண்டுபிடிக்க சொன்னீங்க, அது ரொம்ப ரொம்ப அற்புதம். இப்போ லா ஆஃப் டிட்டாச்மெண்ட்னா அது எப்படி கண்டுபிடிக்குது, எப்படி லா ஆஃப் அக்செப்டன்ஸ்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப சுவையா இருந்தது. அப்போ லா ஆஃப் இம்பர்மனன்ஸ் அது ரொம்ப ரொம்ப ஏற்ற ஒரு ரொம்ப பிரமாத இடை இணையில்லை நன்றாக பவர்ஃபுல் லா. ரொம்ப நன்றி. Thank you கணேசன் சார். வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? கதிரவன் சார். நான் பேசுறேன்மா மேடம். சொல்லுங்க சார். பேசலாமா? கையை உயர்த்திட்டா கை மட்டும் உயர்த்திட்டீங்களா? இங்க தெரியல. ஓகே மெல்லிசா நீங்க பேசுங்க. பேசு. மில்டன் சார் பேசுங்க சார். ரொம்ப அருமையான ஒரு உரை. திருமூலரையும் திருக்குறளையும் சொல்லி இது வரைக்கும் அந்த நோக்கத்தை பத்தி 2 பாயிண்ட் சொன்னது இது வரைக்கும் யாரும் எந்த இதுலயும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பல கோல் செட்டிங் பத்தி எத்தனையோ கான்ஃபரன்ஸ் செமினார் எடுத்துவாங்க. ஆனா இந்த 2 விஷயத்த 2 நிமிஷத்துல அழகா முடிச்சிட்டது என்ன சொல்றது, இப்போ ஒரு மலையோட பேசுற மாதிரி. அதாவது வேதித்தினை வாழ்கின்ற காலத்தில் நாம் வாழ்வதே சிறப்பு. அதாவது ஐயா 2 நாள் வாழணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். ஐயாவுடைய திருவடியை வணங்கி மகிழ்கிறேன். சாதாரணமான ஒரு கல்வி செல்வம் இல்ல அது. ஐயா இவர் வள்ளலார் சொல்றாரு, அதாவது கல்வி செல்வம்ன்ற எல்லாருமே கல்வி செல்வம் சொல்றாரு. அவர் சொல்றது ஐயாத கல்விங்கிறார். அருள் கல்வி இருக்கணும், ஐயாத கல்வின்றார். அதாவது அந்த ஐயாத கல்வியை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. நேத்து இன்னைக்கும் ஜெய்ப்பூர்ல இருக்கேன் நானு. இவரு பரசுராம ஜெயந்தின்னு சொல்றாங்க இங்க இடத்துல. அதாவது அவர் யாருன்னா, அதாவது அர்ஜுனனுக்கு குரு துரோணர், துரோணருக்கு குரு பரசுராமன். எங்களுக்கெல்லாம் குருவா நீங்க இருக்கீங்கன்ற நிலையில, குரு தன்மையோட நீங்க இருக்கின்ற நிலையில, அதாவது குரு என்ற சென்ஸ் we are lifelong learning, you are lifelong teacher. உங்க மூலமா ஏதோ ஒரு விஷயம் கத்துக்கிறோம்ன்றது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பல விஷயங்களை நான் கத்துக்கினேன். அந்த இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் அந்த லிஸ்ட் படிச்சேன். அந்த புக்கு அந்த புக்கு லிஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பார்த்தேன். அதுல ஒரு விஷயம் என்னன்னா, லா ஆஃப் கர்மான்னு ஒண்ணு போட்டிருக்கு. அதுதான் காஸ் அண்ட் எஃபெக்ட்ங்கறா. காஸ் அண்ட் எஃபெக்ட். அதுதான் காஸ் அண்ட் எஃபெக்ட். ஓகே 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 அதுதான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே ஓகே அவன் கர்மான்னு போட்ட தொட்டு அதாவது ஒன்னு லா ஆஃப் கர்மா இருக்கும், இன்னொன்னு லா ஆஃப் தர்மான்னு ஒண்ணு சொல்லுவோம். சோ அது என்ன கர்ம செய்யறியோ அது தர்மம், அதுக்குரிய தர்மம் உனக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி அர்த்தம். அப்படி எடுத்துக்கலாம்.
அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, இப்ப லா ஆஃப் தர்மா தான் கொடுத்தல், லா ஆஃப் தர்மா அரண், அரண் அதுதான் கொடுத்தல் விதின்னு சொல்றோம். இது மாதிரி ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. ரொம்ப 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 அற்புதம். அதாவது என்ன சொல்றது, இந்த நாள் வந்து சொன்னீங்களே இந்த புத்தகத்துக்கு நீங்க நிறைய செலவு பண்றீங்கன்ற மாதிரி, அதேதான் வீடு பூரா புத்தகத்தை வச்சு வீட்டுல எல்லாரும் ஒரு பக்கம் புத்தகத்தை அடிக்கினே இருக்கேன், இன்னும் பக்கம் திட்டு வாங்கினே இருக்கேன். சோ இருந்தாலும் வந்து அதை விடவும் முடியல. இதே மாதிரி வந்து இந்த நேரம் வந்து அதிகமா செலவு பண்றது வந்து ஒரு சமயத்துல வந்து வீட்டுக்காரமா கூட திட்டுவாங்க, என்ன வீட்டுல நீங்க இருக்கீங்களா இல்ல வந்து உங்க உலகம் தனியா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ இருந்தாலும் இன்னும் இந்த லா ஆஃப் டிட்டாச்மென்ட் சொன்னீங்க பாத்தீங்களா, அது வந்து சாதாரண விஷயமே இல்லை, அது ரொம்ப அற்புதம். தொடர்ந்து இன்னும் பிராக்டிஸ் பண்ண இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. தேங்க்யூ வேதித்தன் மாஸ்டர். தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். சேவை மேடத்துக்கு விசேஷமா நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. பகவத் சுக்ரியா. தேங்க்யூ தேங்க்யூ சார். லாவண்யா மேம் நீங்க சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயாவோடது எப்பவுமே ஸ்பெஷல், இது நிறைய டீச்சிங்ஸ் இருக்கும், லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், அவங்களோட சொந்த அனுபவங்கள், படிச்சதுல இருந்து நிறைய புக்கு கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டிட்டாச்மெண்ட்டும் அந்த கோல் செட்டிங் இதுதான். ஸோ அதை வந்து கரெக்டா நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டா பர்பஸ் தெரிஞ்சு, இக்கிகையிலேயே அதை தான் சொல்றாங்க, நிறைய இதுல அதை தான் சொல்றாங்க. ஸோ அந்த பர்பஸை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பயணம் வந்து சிறப்பா அமையும் அப்படிங்கறத ரொம்ப வலியுறுத்தி அழகான கருத்துக்களோட சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளவு நிறைய எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காகவே நீங்க நிறைய விஷயங்கள் தேடி தேடி படிச்சு சொல்றது நாங்க ரொம்ப பிளஸ்டுங்கய்யா. ரொம்ப தேங்க்ஸ்ங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. நல்ல குறையாத அட்சய திருதை மாதிரி நிறைய எங்க நாங்களும் கத்துக்கிட்டே இருக்கோம். இன்னைக்குதான் அட்சய திருதை, அதனால அந்த மாதிரி நல்ல அறிவார்ந்த கருத்துக்களை வச்சு நாங்களும் வாழ்க்கையில முன்னேறிக்கிறோம். அதை வச்சு அட்சய திருதி இன்னைக்கு அற்புதமான கருத்துக்கள் காரணம். ரொம்ப நன்றி சார். எங்க வீட்டுல இந்த தங்க விலையை பார்த்துட்டு இன்னைக்கு உப்பு வாங்கி வச்சாங்க. எதையோ வாங்கணுமா, நல்லா செல்வம் தானே, உப்பு செல்வம் தானா, அதனால அதை வாங்கிட்டாங்க. ரொம்ப எனக்கு நல்ல ஸ்பீச், எங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைச்சிச்சு. கல்வி செல்வம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. கதிரவன் சார் நீங்க பேசுனது. வணக்கம்மா, கேக்குதுங்களா? கேக்குது, நல்லா கேக்குது சார். பேசுங்க. மிக்க மகிழ்ச்சி. ஒரு அற்புதமான உரை, சிறப்பான செய்திகள், அவற்றை ஐயா அவர்கள் மிக சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். அது இன்னும் முக்கியமான விஷயம். மனதுல பதியக்கூடிய வகையில இவ்வளவு பொறுமையா நிதானமா எம்பசைஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அத மாதிரி திரும்ப திரும்ப சொன்னாரு. இதை வந்து நான் குறிப்பெடுத்துட்டு வந்தேன். குறிப்பெடுத்துக்கிடலன்னா கூட எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 கருத்துக்களாவது என் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். அந்த மாதிரி திரும்ப திரும்ப சொன்னாரு. 5 சொல்லும்போது திருப்பி 1ல இருந்து 5 வந்தாரு, 8 சொல்லும்போது திருப்பி 4ல இருந்து 8 வந்தாரு. அது ஒரு உத்தியாவே நான் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. மனம் போல வாழ்வு அப்படின்வாங்க. எண்ணங்கள் தான் மனிதனை, அந்த எண்ணங்கள் தான் மனிதனை மாற்றுது, உயர்த்துதுன்னு சொல்லுவாங்க. உதயமூர்த்தி அதை தான் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் லா ஆஃப் சக்சஸ் அப்படின்னு வெற்றிக்கான வழிமுறைகள் எண்ணங்கள்ல தான் அடங்கி இருக்குங்கிறதா என்னுடைய கிரக்ஸ் தான் நான் பாக்குறேன். ஆனா ஒரு நோட்டு புத்தகம், இந்த புத்தகத்தை ஒருவேளை எனக்கு கிடைச்சதுன்னா ஒரு நோட் புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு படிச்சு குறிப்புகள் எடுத்துக்கிட்டே வந்து அநேகமா எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் கூட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுல அதை நம்ம திரும்ப திரும்ப விடாத செஞ்சுக்கிட்டே இருந்தா, இது ஐயாவே சொன்னீங்க, பயிற்சி அப்படின்னு தான் சொன்னீங்க. பயிற்சி முயற்சியும் தான் இதுக்கு வெற்றியை தருதுன்னு. ஆக இதை கேட்டதோட நிக்காம இதுக்கான அடுத்த கட்டமா இதை பயிற்சியை முயற்சியை செய்யும் போது நமக்கு வெற்றி தானா வந்து சேரும் அப்படிங்கறது நீங்க எங்களுக்கு தெளிவா சொன்னீங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நன்றி 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 நன்றி. குட் ஈவினிங் சார். தேங்க்யூ சார். ரம்யா மேம் ரம்யா மேம் இருக்கீங்களா? எஸ் மேம். தேங்க்யூ மேம். சொல்லுங்க. சாருக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னு எனக்கு ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி இருந்துச்சு மேம். ஏன்னா கம்ப்யூட்டர் ஆக்சுவலா பையனுக்கு தான் ஹேண்டில் பண்ண தெரியும். அவன் கிளாஸ்க்கு போயிட்டான், அவன் தானே கண்டிப்பா நடப்பான். இல்ல நானே இந்த பழைய போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஆனா அதை எப்படி அனுப்புறதுக்கு தான் இன்னொரு இது வச்சுட்டு அனுப்பணும். ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொருத்தருடைய கருத்து ரொம்ப உயர்வான கருத்து. உங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும்
யாரு சார் பேசுறாங்க? சார் பேசுங்க. நான் இன்னும் பேசி முடிக்கல சார். முதல்ல ஒரு அப்பாலஜி பண்ணிட்டேன் சார். பண்ணுங்க பண்ணுங்க. சார் ரொம்ப நல்லா இருந்தது சார். இத மாதிரி நடுவுல வந்து ஜாயின் பண்றாங்க அவங்களுக்குலாம் கூட ரொம்ப, இப்ப சார் சொன்ன மாதிரி, கதிரவன் சார் சொன்ன மாதிரி முதல்ல இருந்து 4 பாயிண்ட்டுக்கு ஒரு ரீகேப், 6 பாயிண்ட் ரீகேப்லாம் பண்ணும்போது மிஸ் பண்ணவங்கலாம் மிஸ் பண்ணிட்டோமேன்ற ஒரு உணர்வே இல்லாதபடிக்கு நிறைய கண்டென்ட் சார். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அந்த பர்பஸ்லாம் நான் நோட் பண்ணும்போது நினைச்சு டைம் இது என்ன சொல்லியிருக்கீங்க, அந்த மணியை பத்தி டைம் பத்தி சொல்லியிருக்கீங்க, ஆனாலும் நம்ம மறந்துட்டோமே, பரவாயில்ல இப்போ ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட். அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சார். இப்போ நீங்க ஒரு மணி நேரத்தை வந்து நாங்க ரொம்ப உபயோகமா யோசிச்சோம். இதெல்லாம் திரும்ப திரும்ப வைக்கும்போது நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு அடுத்த நிலைக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம். மேடம் சொன்ன மாதிரி அக்ஷய திருதி அன்னைக்கு எங்களுக்கு அக்ஷய பாத்திரம் மாதிரி நிறைய அறிவு கலைஞத்தை வந்து நீங்க எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்காக நீங்க நிறைய படிக்கிறீங்க, சொன்ன மாதிரி ஃபீட்பேக்ல நிறைய பேர் சொல்லிட்டாங்க. எங்களுக்காக நீங்க மெனக்கிடுறீங்க. உடம்பு முடியலையோ ஏதோ ஒரு என்ன சிச்சுவேஷனாலும் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணாலும் ஆன் பண்ணி நீங்க வந்து எங்களுக்காக எல்லா கருத்து சொல்லிடுறீங்க. நாங்களும் மனசார அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி எல்லாம் ஃபாலோ பண்ண நிறைய ஃபாலோ பண்றேன் சார். என் லைஃப்ல நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இது இல்லாம ஃபாலோ பண்றேன் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி.